மார்னிங் குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனாக்கு ஸ்கூல் லாஸ்ட் டே, ஆஃப் டே தான் இருக்குது. சாந்துக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. நாளையிலேருந்து சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. 2 மாதம் இவங்க 2 பேரையும் வீட்டில் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் வேலை எல்லாமே டபுளாக இருக்கும். அதனால் 1 வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக ஏர்லி மார்னிங்கே மார்க்கெட் கிளம்பி வந்துட்டேன். மார்க்கெட் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் தான், 10 மினிட்ஸில் வந்துடலாம். ஆனால் ஏர்லி மார்னிங் டிரைவிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 6 மணிக்கே எழுந்து ஒரு குட்டி ரவுண்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. காற்று அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு சாந்தினி துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். 6:30 போல் மார்க்கெட் வந்தேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மார்க்கெட்லேயும் கூட்டம் இல்லை. எல்லாத்தையுமே வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே சனா ஸ்கூலுக்கு பேக் பண்ணி எல்லாமே ரெடி ஆகிட்டா. வந்ததும் எனக்கு சூடாக ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துட்டு சனாக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும். அதுக்கே எனக்கு 1 hour ஆயிரும். உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்